ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு திடீர்னு என்னடா ஷாப் ஓப்பனிங் வச்சிட்டிங்க, எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, விடுங்க ஓவர் நைட்டில் ஒபாமானவங்க ரேஞ்சுக்கு இவங்களை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஷாப் ஓப்பன் பண்ணலாம், அப்போ வந்து ரிப்பனை கட் பண்ணுப்பான்னு சொல்லி விஜயாட்ட சொன்னால் முக்கியமான சீஃப் கெஸ்ட் வரணுங்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஸ்ருதியோட அம்மா. அவங்க வந்தோடனே சரி வாங்க சம்பந்தின்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ரிப்பனை கட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு நம்ம மனோஜெல்லாம் உட்கார சொல்லிட்டாங்க. உட்கார சொன்னோடனே சரி முதல்ல வியாபாரம் பண்ணி ஆகணுமே யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏசி எடுக்கிறாங்க. யார்? ஸ்ருதியோட அம்மா. இந்த ஏசி ஹாலுக்கு போட்டு மொத்த குடும்பத்தையும் பிரிக்க இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஏசி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் ஏதாவது எடுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க வந்துட்டு மிக்ஸி எடுப்போம், வீட்டில் என்ன அவங்களுக்கு தேவையோ அதான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க. நமக்கு வந்துட்டு அதிகமாக பணம் இருந்தால் நிறையா வாங்கலாம், நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கம்மியாக மிக்ஸி எடுத்தாங்க. ஒன்று என்ன 5000 பொருளை தூக்குற, 5000ங்கிறது உங்களுக்கு சும்மா போச்சான். 5000த்துக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படணும், அவர் வந்துட்டு எத்தனை பேர் எத்தனை சவாரி ஏற்றிட்டு போகணும், இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியுதா? அது சரி பெத்த அம்மாவுக்கே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாவோட அம்மா அப்பா வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு வழியே சந்தோஷமாக இருக்காங்க. நான் வரவேணான்னு சொல்லிட்டேன், கூப்பிடல, ஏன்னா கூப்பிட்டா கண்டிப்பாக இவங்க அசிங்கப்படுத்துவாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. மீனாவை மட்டும் மட்டம் தட்டி பேசாதுன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கட்டும் செம்மையாக சண்டை போட்டாங்க. உடனே வந்துட்டு என்ன மாதிரி பழைய மாதிரி மாற்ற வச்சிடாத விஜயான்னு சொல்லிட்டாங்க. நான் என்னத்தான் பண்ணேன், என்னையத்தான் திட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. நீ மனோஜுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லாமா, ஆனால் இந்தளவுக்கு இறங்காதமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி கடையெல்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதல் நாள் கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குங்கிறாங்க. தம்பி முதல் நாள் இருக்கும்ப்பா, ஏன்னா தெரிஞ்சவங்க அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களாம் சும்மா போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனால் நீ இப்படி பண்ணிட்டுவேன்னு எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, அந்த கடையில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களாம் வெளியே அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தம்பி ரொம்ப வருஷம் வேலை செய்கிறவங்க தான் விசுவாசமாக இருப்பாங்க, ஏன்ப்பா இப்படி